வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். வார ராசி பலனை பார்க்கவிருக்கிறோம். 27/5/2024 திங்கட்கிழமை முதல் 2/6 ஞாயிற்றுக்கிழமை வரையிலான ஒரு வார கால ராசி பலனை பார்க்கவிருக்கிறோம். 12 ராசிகளுக்கான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் நமோ நாராயணாய. மேசராசி அன்பர்களே, செவ்வாயை ராசிநாதனாகவும் அஸ்வதி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதத்தையும் கொண்ட நீங்கள் தைரியத்தையும் விடாமுயற்சியையும் கொண்ட மேசராசி அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் 4 கிரகங்களும் 12இல் 2 கிரகங்களும் 11இல் சனியும் உள்ளனர். ஏது 6இல் இருக்கிறார். நிதிநிலை நன்றாகவே இருக்கும். இந்த வாரம் மிகவும் நிதானமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்பட வேண்டிய வாரம். தொழிலில் கவனமுடன் செயல்படாவிட்டால் இழப்புகளை சந்திக்கலாம். சந்திரனின் சஞ்சாரம் தங்களுக்கு சாதகமான நிலையில் இல்லை. சூதாட்டம் போன்றவற்றில் இறங்கினால் இழப்புகள் ஏற்படும். மாணவர்கள் மனதை அலைய விடாமல் கல்வியில் அதிக கவனம் வேண்டும். வீட்டில் மங்கள காரியங்கள் நடக்க வாய்ப்புகள் உண்டாகும். வீடு, மனை போன்ற முயற்சிகளுக்கு அஸ்திவாரம் எடுப்பீர்கள். குடும்பத்தினருக்காக அதிக உழைப்பை கொடுப்பீர்கள். கூட்டு தொழில் லாபம் தரும். 12இல் இருக்கும் கிரகங்கள் செலவுகளுக்கும் இழப்புகளுக்கும் கொண்டு வந்து சேர்க்கலாம். கவனம் வேண்டும். மே 27 அன்று கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். கவனம் வேண்டும். 29, 30 தேதிகள் அதிர்ஷ்டமான நாட்கள். இந்த வாரம் விநாயக பெருமானை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். ரிஷபராசி, தன்னை அழகுபடுத்திக் கொள்வதிலும் அழகுணர்ச்சியும் கொண்ட சுக்கிரனை ராசிநாதனாகவும் கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசீசம் 1, 2 பாதங்களையும் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசியிலேயே 4 கிரகங்கள், 11இல் 2 கிரகங்கள், 10இல் ஒருவர், 5இல் ஒருவர் என அமர்ந்திருக்கிறார்கள். நிதிநிலையை பொறுத்தவரை சீரானதாக இருக்கும். எதிர்பாராத இடங்களிலிருந்து பணம் வரும். வியாபாரம் வெற்றிகரமாக நடைபெறும். வரவுக்கு மேல் செலவுகள் ஏற்படலாம். குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்து மறையலாம். மாணவர்கள் அதிக கவனம் வேண்டும். சந்திரன் சாதகமான நிலையில் சஞ்சரிக்கிறார். 27, 28 தேதிகளில் சந்திராஷ்டம நாட்கள் என்பதால் எல்லாவற்றிலும் கவனம் வேண்டும். எடுத்த காரியங்களை துணிவோடு முடிப்பீர்கள். காதலியை கரம் பிடிக்க முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். அடுத்தவரை நம்பி எந்த காரியத்திலும் இறங்காதீர்கள். உடல் நலம் நன்றாக இருக்கும். பிள்ளைகளுக்கு மருத்துவ செலவுகள் உண்டாகும். மே 29, 30 தேதிகள் அதிர்ஷ்டமான நாட்கள். வினை தீர்ப்பான் விக்ன விநாயகரை வணங்கி அவர் நல்லாசியை பெறுங்கள். மிதுனம், புதனை ராசிநாதனாகவும் மிருகசீஷம் 3, 4 பாதங்கள், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களையும் கொண்ட புத்திசாலித்தனத்தை முதலீடாகவும் கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, நிதிநிலை சீராக இருந்தாலும் 12ஆம் இடத்தில் குவிந்திருக்கும் கிரகங்களால் அதிகப்படியான செலவுகளையும் பொருள் இழப்புகளையும் சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படும் என்பதால் கவனம் வேண்டும். தொழில்கள் நல்ல லாபம் தரும். பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். சந்திரனின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கிறது. ஆனாலும் 29, 30 தேதிகளில் சந்திராஷ்டமம் என்பதால் இந்த 2 நாட்களும் கவனமுடன் செயல்படுவது நல்லது. தொழில் லாபகரமாக நடைபெறும் என்பதால் அகலக்கால் வைத்து விடாதீர்கள். மனைவியுடன் உறவினர்கள் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது. வேலையில் இருப்பவர்களுக்கு இது நல்ல வாரமாக அமையும். அரசாங்க உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். உடல் நலன் கருதி செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும். மே 27, 28 தேதிகள் ராசியான நாட்கள். சிவபார்வதியை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று மென்மேலும் நற்பலன்களை வளர்த்து கொள்ளுங்கள். கடகராசி, சந்திரனை ராசிநாதனாகவும் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் ஆகிய நட்சத்திரங்களையும் கொண்ட நீங்கள் அடிக்கடி எடுத்த முடிவை மாற்றிக்கொள்வீர்கள்.
நண்பர்கள் அதிகமாக கொண்டவர்கள் உங்களுக்கு இந்த மாதம் 4 கிரகங்கள் லாபஸ்தானத்திலும் 3இல் கேதுவும் 8இல் சனியும் 9இல் ராகுவும் செவ்வாயும் அமர்ந்திருக்கிறார்கள். நிதிநிலையை பொறுத்தவரை மிகச்சிறப்பானதாக இருக்கும். வீட்டில் விசேஷத்திற்கு திட்டமிடுவீர்கள். பழைய கடனை அடைக்க முயற்சிப்பீர்கள். மனதிற்கு பிடித்த செய்திகளை கேட்டு மகிழ்வீர்கள். தொழில்கள் வேலைகள் லாபகரமாக அமையும். ஆனாலும் அதிக உழைப்பு தேவைப்படும். வசீகரமான பேச்சால் வாடிக்கையாளர்களை அதிகப்படுத்திக் கொள்வீர்கள். புதிய காதல் உருவாகும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி தரும். ஆடம்பர செலவுகள் ஏற்படும். பெரிய மனிதர்களின் சந்திப்பும் அதனால் மனதில் நிம்மதியும் உண்டாகும். சந்திரனின் சஞ்சாரம் உங்களுக்கு பல நன்மைகளை கொடுக்கும். ஜூன் 1-2 தேதிகள் சந்திராஷ்டம நாளாக இருப்பதால் கவனம் வேண்டும். இந்த வாரம் மே 29-30 தேதிகள் அதிர்ஷ்டமான நாட்கள். குலதெய்வ வழிபாடு கோடி நன்மைகளை கொடுக்கும். அடுத்ததாக சிம்ம ராசி. சூரியனை ராசிநாதனாகவும் மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதத்தையும் மற்றவர்களின் மேல் ஆதிக்கம் செலுத்துபவராகவும் எதிரிகளுக்கு மட்டுமல்ல உங்களை சார்ந்திருப்பவர்களுக்கும் சிம்ம சொப்பனமாக விளங்கும் சிம்மராசி அன்பர்களே, தொழிலில் சில சங்கடங்களை நேரலாம். போட்டியாளர்களாலும் உங்களுக்கு பிடிக்காதவர்களாலும் சங்கடங்களை ஏற்படுத்த முயற்சிக்கலாம். கவனம் வேண்டும். சந்திரனின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமான நிலையில் உள்ளது. ஆனாலும் 2/6/2024 அன்று சந்திராஷ்டமம் என்பதால் எல்லா விஷயத்திலும் கவனமாக இருங்கள். குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்படும். வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீர்கள். சூதாட்டம் போன்றவற்றில் ஈடுபட்டால் பணம் இழப்பு ஏற்படும் என்பதால் தவிர்த்து விடுங்கள். பழைய கடன்கள் வசூலாகும். பணவரவு போதுமானதாக இருக்கும். சகோதர சகோதரி உறவு பலப்படும். இந்த மாதம் 27-28 தேதிகளில் அதிர்ஷ்டமான நாட்களாகும். இந்த வாரம் குரு பகவானை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று உங்கள் நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். கன்னிராசி அன்பர்களே, புதனை ராசிநாதனாகவும் உத்திரம் 2-3 பாதங்கள், அஸ்தம் சித்திரை 1-2 பாதங்கள் ஆகிய நட்சத்திரங்களையும் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, நீங்கள் அறிவுக்கு அதிபதி. நிதிநிலை நல்ல முறையிலேயே இருக்கும். தேவையற்ற வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை தவிருங்கள். சட்டத்திற்கு புறம்பான காரியங்களில் ஈடுபடாதீர்கள். உடல் நிலையில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு மறையும். தொழில்துறையில் இருந்து வந்த பிரச்சனைகள் உங்கள் புத்திசாலித்தனத்தால் தீர்த்து வைக்கப்படும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி தரும். வெளியூர் பயணங்களால் அலைச்சல் உண்டாகும். தொழிலுக்கான புதிய முதலீடுகளை தேடுவீர்கள். வீடு தேடி வரும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சந்திரனின் சஞ்சாரம் சாதகமான நிலையில் இல்லை என்பதால் கவனமாக வேலை செய்யுங்கள். இந்த வாரம் சிவசக்தியை வணங்கி அவர்கள் நல்லாசியை பெறுங்கள். ஜூன் 1-2 தேதிகள் ராசியான நாட்களாக அமையும். அடுத்தது துலாம் ராசி. சுக்கிரனை ராசிநாதனாகவும் சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி விசாகம் 1-2-3 பாதங்களையும் கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, தர்ம அதர்மங்களை எடை போட்டு பழகும் தன்மையுள்ளவர்கள் நீங்கள். பண வசதி சுமாராகவே இருக்கும். பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்கள். உடல்நிலையை கவனத்தில் கொள்ளுங்கள். தொழில் வியாபாரம் வேலை இவற்றில் சில உபத்திரங்கள் வந்து விலகும். பெண்களால் ஆதாயம் பெறுவீர்கள். பூர்வீக சொத்தின் மூலமாக வருவாய் உண்டாகும். எதிர்ப்புகளை தாண்டி காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள். விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள். சந்திரன் சாதகமான நிலையில் சஞ்சரிக்கிறார் என்பதால் மழை போல் வந்த சோதனைகள் யாவும் பனி போல் விலகிவிடும். மற்றவர்களால் அவமானங்கள் ஏற்படலாம். கவனமாக செயல்பட வேண்டியிருக்கும். இந்த வாரம் விஷ்ணு லட்சுமியை வணங்கி அவர் நல்லாசியை பெறுங்கள். உங்களுக்கு ராசியான நாட்கள் மே 29-30. விருச்சிக ராசி. உங்கள் ராசிநாதன் செவ்வாய். நட்சத்திரங்கள் விசாகம் 4ஆம் பாதம், அனுசம், கேட்டை. போர்க்குணம் கொண்டவர்கள் நீங்கள். அரசு வேலை தனியார் வேலையில் இருப்பவர்கள் பணியிடத்தில் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும். மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாக நேரிடும். வியாபாரிகள் லாபத்தை அதிகரிக்க கடின உழைப்பு தேவைப்படும். சந்திரனின் சஞ்சாரம் சாதகமாகவும் பாதகமாகவும் அமையும். வருமானத்தை விட செலவுகள் அதிகரிக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். அடுத்தவர் விஷயங்களில் தேவையில்லாமல் தலையிடாமல் இருப்பது நல்லது. எதிர்பாராத இடத்திலிருந்து பணவரவு உண்டாகும். திடீர் பணவரவு உண்டாக வாய்ப்புகள் உண்டு. வக்கீல்கள், மருத்துவர்கள், கட்டுமான தொழிலில் இருப்பவர்கள் லாபம் பெறுவார்கள். இந்த வாரம் ஜூன்
2ஆம் தேதி ராசியான நாளாக அமையும். சிவபார்வதியை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கி கொடுங்கள். தனுசு ராசி அன்பர்களே, குருவை ராசிநாதனாகவும் மூலம் பூராடம் உத்திராடம் 1ஆம் பாதத்தையும் கொண்ட நீங்கள் வேலை தொழில்களில் அலட்சியம் காட்டும் தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் அலட்சிய போக்கை விட்டுவிட்டால் எளிதில் முன்னுக்கு வந்து விடுவீர்கள். தொழில், வியாபாரம், வேலை ஆகியவற்றில் சிறப்பான மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். முன்னேற்றமான வாரமாக இது அமையும். உங்கள் வெளிவட்டார பழக்கம் விரிவடையும். செல்வாக்கு அதிகரிக்கும். சந்திரனின் சஞ்சாரம் சாதகமான நிலையில் இருப்பதால் பல வகையிலும் வெற்றி பெறுவீர்கள். உங்கள் கையிருப்பு அதிகரிக்கும். வெளியூர் பயணங்களால் பலன் பெறுவீர்கள். அரசின் மூலம் நன்மையடைவீர்கள். மாணவர்களின் செயல்பாடு மகிழ்ச்சி தரும். விருந்து நிகழ்ச்சிகளுக்காக உறவினர் வருகை உண்டாகும். யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம். யாருக்கும் வாக்கு கொடுக்கவோ ஜாமீன் கொடுக்கவோ முயலாதீர்கள். விபரீத உணவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். இந்த வாரம் எதிர்பாராத நல்ல பலன்களை சந்திக்கவிருக்கிறீர்கள். இந்த மாதம் ஜூன் 1-2 தேதிகள் ராசியான நாட்கள். மீனாட்சி அம்மனை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று உங்கள் நற்பலன்களை மேலோக்கி கொள்ளுங்கள். மகர ராசி அன்பர்களே, சனியை ராசிநாதனாகவும் உத்திராடம் 2-3 பாதங்களையும் திருவோணம் அவிட்டம் 1-2 பாதங்களையும் கொண்ட நீங்கள் மதியால் வெற்றி காணும் மகர ராசி அன்பர்களே, புதிய சொத்துக்கள் வாங்குவீர்கள். வீடு கட்ட முயற்சிப்பீர்கள். சந்திரன் சாதகமாக இருப்பதால் நீண்ட நாள் வாகனம் வாங்க போட்ட திட்டங்கள் நிறைவேறும். பழைய வீட்டை மராமத்து செய்வீர்கள். தொழிலில் புதிய முதலீடு செய்வீர்கள். வேலை செய்பவர்கள் கருத்துடன் வேலை செய்து மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். வருவாய் அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் சந்திப்பு உங்கள் வளர்ச்சிக்கு உதவும். உணவு, துணி வியாபாரம் செய்பவர்கள் அதிக லாபம் அடைவார்கள். சனி பகவானால் உடல்நிலையில் செலவுகளில் அதிக அக்கறை காட்ட வேண்டியிருக்கும். மே 27-28 தேதிகளில் உங்களுக்கு நல்ல நாட்களாக அமையும். காமாட்சி அம்மனை வழங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கி கொள்ளுங்கள். கும்பராசி, சனியை ராசிநாதனாகவும் அவிட்டம் 2-3 பாதங்களையும் சதயம் பூரட்டாதி 1-2-3 பாதங்களையும் கொண்ட நீங்கள் சாணக்கியத்தனத்தால் சாதனை படைப்பவர்கள். நீங்கள் தொழிலுக்கான முதலீடுகள் திரட்டுவதில் வெற்றி பெறுவீர்கள். வியாபாரத்தில் அதிக முயற்சியால் வெற்றி காண்பீர்கள். வரவுகள் ஏற்ற இறக்கத்துடன் காணப்படும். கலைத்துறையினர் புதிய சாதனை படைப்பார்கள். உறவினர்கள் நண்பர்களிடம் நல்ல பெயரெடுப்பீர்கள். பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். வண்டி வாகனங்களில் செல்லும்போது கவனம் வேண்டும். ஆலய வழிபாடு செல்வீர்கள். ஆன்மீகவாதிகளின் நட்பு கிடைக்கும். கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. அம்மன் வழிபாடு நற்பலன்களை மேலோக்கி தரும். மே 30-31 தேதிகள் நல்ல நாட்கள். மீனராசி அன்பர்களே, குருவை ராசிநாதனாகவும் பூரட்டாதி 4ஆம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரங்களையும் செயல்திறன் மேன்மையையும் கொண்ட செயல்திறன் மேன்மையால் நல்ல பெயர் எடுக்கும் மீனராசி அன்பர்களே, கெட்ட பெயர் ஏற்படாமல் இருக்க கடின முயற்சி தேவைப்படும். அலைச்சலுக்கு பிறகு காரியங்களில் வெற்றிகரமாக முடித்துக் கொள்வீர்கள். வியாபாரம் மந்தமான நிலையிலேயே நடைபெறும். பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி தரும். குழந்தைகள் சில பிரச்சனைகளை கொடுக்கலாம். கல்வி செலவு அதிகரிக்கும். பணம் பொருட்களை பத்திரமாக பார்த்து கொள்வது நல்லது. பெண்களிடம் பழகும்போது கவனம் வேண்டும். செலவுகள் கட்டுப்படுத்த சிக்கனமும் திட்டமிடுதலும் அவசியம். சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு சில தடைகளை சந்திக்கலாம். ரியல் எஸ்டேட் தொழிலில் விவசாயம் லாபம் தரும். தாயாருக்கு மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டியிருக்கலாம். ஜூன் 1-2 தேதிகள் நலம் தரும் நாட்கள். முருகப்பெருமானை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.